நீங்க கோடிங் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்கன்னா சி தான் பெஸ்டான ஸ்டார்டிங் பாயிண்ட்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா சீனா என்ன? அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? இதுதான் இந்த வீடியோல நம்ம சிம்பிளா பார்க்க போறோம். சி ப்ரோக்ராமிங் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் கூட. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற நிறைய சாஃப்ட்வேரும் டெக்னாலஜிஸ்லயும் கூட சியோட கான்செப்ட் தான் யூஸ் பண்றாங்க. ஆனா பிகினர்ஸ் பண்ண பெரிய மிஸ்டேக் என்னன்னா ஃபர்ஸ்ட் டேலே அட்வான்ஸ் டாபிக் போறது. அதை பண்ணவே கூடாது. அட்வான்ஸ் டாபிக் ஃபர்ஸ்ட்லேயே போகாம பேசிக்கா என்னென்ன ஃபர்ஸ்ட் கத்துக்கணும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் கத்துக்கணும். வேரியபிள்ஸ்னா என்ன? வேரியபிள்ஸ் ஒரு டேட்டாவை சேவ் பண்ற ஒரு பாக்ஸ், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இன்புட் அண்ட் அவுட்புட், அதை யூஸ் பண்ணி யூசர் கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கி ஸ்கிரீன்லேயே டிஸ்பிளே பண்ண முடியும். நெக்ஸ்ட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், இது நம்ம ப்ரோக்ராம்க்கு டிசிஷன் எடுக்க ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் லூப்ஸ், ஒரு வேலையை மறுபடியும் பண்ண லூப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் லூப், வைல் லூப் மாதிரி கான்செப்ட்ஸ் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணா நம்ம கோடிங் கிளீனாகவும் ஈஸியாகவும் மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அரேஸ் அண்ட் ஸ்ட்ரிங். இந்த கான்செப்ட் பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம், ஆனா பிராக்டிஸ் பண்ண ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ ஒரு முக்கியமான அட்வைஸ், டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் கோடிங் பிராக்டிஸ் பண்ணுங்க. யூடியூப்ல 100+ டியூட்டோரியல்ஸ் வீடியோஸ் பார்க்கறத விட 10 ப்ரோக்ராம் டெய்லி நீங்க டைப் பண்ணி ரன் பண்றது எவ்வளவோ பெட்டர். நானும் பிகினரா தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்டிங்ல மிஸ்டேக்ஸ் பண்ணேன், ஆனா டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணி நல்லா இம்ப்ரூவ் ஆனேன். நீங்களும் கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணா கண்டிப்பா சி ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ண முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். தேங்க்யூ.